ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு ஆண்டவரின் பரலோக ராஜ்யம். கடவுளின் பரலோகம் எப்படி இருக்கிறது? அப்படி ஒண்ணு இருக்கா? கடவுளுக்குன்னு ஒரு ராஜ்யம் உண்டா? அவருக்குன்னு ஒரு உலகம் உண்டா? அப்படின்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? அங்க உயிர் வாழ்கள்லாம் இருக்காங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க? அங்க பகவான் எப்படி இருக்கிறாரு? இதை பற்றிய வர்ணனைகள் மிக அழகாக பாகவத்துல கொடுத்திருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, சமுதாயத்துல என்ன ஒரு சர்ச்சை எப்பவுமே இருக்குன்னா, அதுவும் குறிப்பா இந்த யுகத்துல, கலியுகத்துல, இப்ப சமீப காலத்துல கடவுள் கிடையாது, கடவுள் இல்லை, ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும், ஏன் கடவுளை வழிபட வேண்டும், அதெல்லாம் கற்பனையானது, அறிவியலை நம்புங்கள், அறிவியல் தான் அனைத்தும், இன்றைக்கு விஞ்ஞான முன்னேற்றம் வேகமாக வளர்ந்து வருகிறது, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு. தொழில்நுட்பம், விஞ்ஞானம், விஞ்ஞான நாகரீகம், நவீன நாகரீகம் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இனியொரு பக்கம் பக்தர்களும் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பக்தர்கள் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கலியும் நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்து வருகிறதை நம் கண் கூட பார்க்கலாம். இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி அமைந்து விட்டது, எப்படி தொழில்நுட்பத்தையும் நவீன நாகரிகத்தையும் நவீன விஞ்ஞானத்தையும் சார்ந்து இருக்காங்க, அதைத்தான் நம்பி இருக்காங்க, அதைத்தான் நம்புறாங்க. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய சவால் யாருக்கு? ஆன்மீகவாதிகளுக்கு. ஆன்மீகவாதிகளுக்கு பெரிய சவால் என்னன்னா, கடவுள் உண்டு, கடவுள் இருக்கிறார், அவருக்கு உலகம் உண்டு, அவருக்கு உருவமும் உண்டு, இதெல்லாம் நிரூபிக்கணும், இத விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கணும். அந்த ஒரு சவால் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் இன்னைக்கு இளைஞர்கள் யுவதிகள் இவங்கெல்லாம் இன்னைக்கு தொழில்நுட்பத்தை தான் நம்புறாங்க. பாருங்க, யார கேளுங்க, நீங்க என்னங்க படிக்கிறீங்க, 10th முடிச்சு +1ல என்ன குரூப் எடுத்திருக்கீங்க, நீங்க 10th முடிச்சு +1ல என்ன குரூப் எடுத்திருக்கீங்கன்னு ஒரு 10 குழந்தைகள்ட்ட கேட்டா 8 பேர் சொல்லுவாங்க, சிஎஸ் எடுத்திருக்கேன், சிஎஸ். நானும் அதுல என்னதான் இருக்கோ தெரியலையே, சிஎஸ் யார கேட்டாலும் சிஎஸ் சிஎஸ் சிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்ப என்ன ஆகுது, எல்லாரும் தொழில்நுட்பத்தை படிச்சு தொழில்நுட்பத்துல படிச்சு பிடெக் எம்டெக் எல்லாம் படிக்கிறாங்க. வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி, டைட்டில் பார்க்கு, என்னென்னமோ இருக்கு பேரெல்லாம், இந்த மாதிரி இன்ஃபோசிஸ், அந்த சிஸ் இந்த சிஸ் எங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்க. சிலர் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, எளிமையாக வாழ வேண்டிய வாழ்க்கைய கடினமாக்கி கொள்கிறார்கள். எளிமையாக வாழ வேண்டிய வாழ்க்கை, இயற்கையாக உணவு சாப்பிட்டு, இயற்கையான காற்றை சுவாசித்து, இயற்கையான மருத்துவ முறை,
இயற்கை மருத்துவம், இயற்கை காற்று, இயற்கையா வரக்கூடிய குடிநீர், நேச்சரோடு சேர்ந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்றது. இயற்கையோடு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை அழகான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. இன்னைக்கும் கிராமங்கள்ல அந்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழ்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனாலும் அங்கேயும் மோகம் விடல. கிராமத்திலும் நகரத்துடைய தாக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஒரு விவசாயி என்ன நினைக்கிறாரு, நான் தான் விவசாயம் பண்ணிட்டேன், என் பையனாவது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும். நான் தான் விவசாயம் பண்ணிட்டேன், என் பையனாவது என்ஜினியரிங் படிக்கட்டும். இப்படி தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கடினமாக மாற்றிக்கொள்கிறார். ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு காம்ப்ளிகேஷன்? ஏன் இந்த மாதிரி கடினமான முயற்சி? இதைத்தான் நாகரிகம் என்று நம்புகிறார்கள். ஆங்கிலத்துல பேசினாலேயோ, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலோ, இல்ல கோட் ஷூட் போட்டிருந்தாலோ, இல்ல பெரிய பெரிய கம்பெனிகள்ல வேலை பார்த்தாலும் அது ஒரு பெருமையா, கௌரவமா நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பொய் கர்வம். பொய் கர்வம் அல்லது பொய் கௌரவம். ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் ஆர் ஃபால்ஸ் ப்ரைட். ஓ, உங்க பையன் எங்க ஒர்க் பண்றாரு? என் பையன் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஓ, வெரி நைஸ். மாசம் லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாரு. ஓ, கிரேட், வெரி கிரேட், வெரி குட். சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஆனா சாப்பிட்டா தான் போய் ஒர்க் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றதுனால சிஎஸ் முடிச்சவங்கள கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட் சாப்பிட முடியாது. சிஎஸ் பண்றவங்கள என்ன பண்ண முடியாது? கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட் சாப்பிட முடியாது. அப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்ப நீங்க ஏன் லேப்டாப்ல கிளாஸ் கொடுக்குறீங்க? இல்லையா? அடுத்த கேள்வி வரலாம், சாமிஜி நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க, இதை கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட முடியாதுன்னு. ஆனா நீங்களும் அதுல தானே கிளாஸ் கொடுக்குறீங்க. நீங்க லேப்டாப்ல கிளாஸ் கொடுக்குறீங்க, மொபைல்ல கிளாஸ் கொடுக்குறீங்க, ஜூம்ல பிரச்சாரம் பண்றீங்க. இப்ப நீங்களும் அதை பயன்படுத்திக்க தானே செய்றீங்க. என்ன பண்றது? காலத்துக்கு ஏற்றாற்போல நாமளும் அப்டேட் ஆக வேண்டியது இருக்கு. நாங்களும் அந்த சிலந்தி பூச்சி வலைக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அன்னைக்கெல்லாம் உபன்யாசகரை தேடி வருவாங்க கோயில்கள்ல, பொது இடங்கள்ல. அன்னைக்கு சத்சங்கம் எப்படி நடக்கும்? வேத காலங்கள்ல சத்சங்கம் எப்படி நடக்கும்? 7 நாள் உற்சவம், 10 நாள் உற்சவம். பாகவதர் 7 நாள் பாகவத கதையை சொல்லுவார். கதாகால சேவை நடக்கும், வில்லுப்பாட்டு நடக்கும், பொம்மலாட்டம் நடக்கும். இந்த மாதிரி கோயிலை சார்ந்த ஒரு வாழ்க்கை, ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. இன்னைக்கு என்ன ஆச்சு? ரொம்ப பரபரப்பா இருக்காங்க மக்கள். எப்பவுமே பரபரப்பா இருக்கிறதுனால அவங்க எந்திரத்தோடய வாழ்ந்து வாழ்ந்து எந்திரமே ஆயிட்டாங்க. மொபைல் போன் கூட வாழ்ந்து வாழ்ந்து அவங்களும் மொபைல் போன் ஆயிட்டாங்க. அதனால என்ன பண்றது? அதனால அவங்க வழியிலேயே போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. வேற வழி இல்லை, காலம் மாறிடுச்சு. அப்போ பிரபுபாட்ட ஒரு தடவை கேட்டாங்க, சுவாமிஜி நீங்க விஞ்ஞானிகளை கண்டிக்கிறீங்க, விஞ்ஞானிகளை பத்தி திட்டுறீங்க. நீங்க இந்த விஞ்ஞானிகளா காலத்தை விரயம் பண்றாங்க, பணம், அதாவது பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்துறாங்க, வீண் ஆராய்ச்சிங்கிற பேர்ல கோடிக்கணக்கான ஆயிரம் கோடிகளை செலவு பண்றாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் திட்டுறீங்க. ஆனா நீங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச பொருளை தானே பயன்படுத்துறீங்க. விமானத்துல பிரயாணம் செய்றீங்க, தொடர் வண்டியில பிரயாணம் செய்றீங்க இல்லையா? ட்ரெயின்ல போறீங்க, அப்புறம் பிளைட்ல போறீங்க, அப்புறம் மாடர்ன் டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்கோ பயன்படுத்திக்கிறீங்க. அப்ப பிரபா சொன்னாரு, எஸ், நாங்க கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்துறோம். அவங்க புலன்பத்துக்காக கண்டுபிடிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? புலன்பத்துக்காக கண்டுபிடிக்கிறாங்க. நாங்க கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்துறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ரோப்பார் என்ன சொன்னாரு? இந்த எலி என்ன பண்ணுமா? ஒரு பொந்து பண்ணும். மண்ணை தோண்டி தோண்டி எலி ஒரு பொந்து பண்ணும். அந்த பொந்துல போய் எலி உட்காந்துக்கும். பாம்பு என்ன பண்ணும்? பாம்பு அந்த பொந்துக்குள்ள போய் எலியும் சாப்பிட்டு அது உட்காந்துக்கும். பாம்பு என்ன பண்ணுச்சு? அந்த எலி பொந்துக்குள்ள போய் எலியும் சாப்பிட்டுட்டு அது உட்காந்துக்கு. அந்த மாதிரி விஞ்ஞானிகள் புலன்பத்துக்காக திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க.
நாம கிருஷ்ண பக்திக்காக அதை பயன்படுத்திட்டே இருக்கோம். இப்போ விஞ்ஞான முன்னேற்றத்தையும் கிருஷ்ண உணர்வுக்காக பயன்படுத்திக்கும். அப்போ ஒரு பக்தர் என்ன பண்ணணும்? இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தை கொண்டு கிருஷ்ணர் தான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கிருஷ்ணர் தான் ஆகச் சிறந்த ஒரு விஞ்ஞானி. பகவான் கிருஷ்ணர் தான் ஆகச் சிறந்த ஒரு விஞ்ஞானி. அப்ப நோபல் பரிசுனா முதல்ல கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். இந்த நோபல் பரிசு விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஆஸ்கார் அவார்டு சினிமா நடிகர்கள், ஹாலிவுட்ல சிறந்த நடிகர்களுக்கு ஆஸ்கார் விருது கொடுப்பாங்க. அதுவும் கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். கிருஷ்ணரை விட ஒரு சிறந்த நடிகர் கிடையாது, கிருஷ்ணரை விட ஒரு சிறந்த விஞ்ஞானி கிடையாது, அவரை விட ஒரு சிறந்த மருத்துவர் கிடையாது, அவரை விட சிறந்த ஒரு பொறியாளர் கிடையாது. சோ அப்போ நம்ம எந்த துறை எடுத்துக்கிட்டாலும், சில பசங்க என்ஜினியரிங் படிக்கலாம், சில பசங்க டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கலாம், சில பசங்க வந்து அட்வொகேட் லா படிச்சுக்கிட்டு இருக்கலாம். சோ லா படிக்கிறவங்க இந்த பகவானுடைய சட்டம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு உயர்ந்தது, உன்னதமானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். இறைவனுடைய சட்டம், இயற்கையின் சட்டம். இன்னைக்கு சட்டக்கல்லூரி போறவங்க கிருஷ்ணர் தான் பெஸ்ட், அவர் தான் சிறந்த வழக்கறிஞர், சிறந்த நீதிபதி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ எல்லா துறையிலுமே வந்து கிருஷ்ணரே சிறந்தோர் நிரூபிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க படிக்கிறவங்க, அவங்க யாராவது கேள்வி கேட்கறாங்க, ஓ நீங்க சொல்லுங்க இந்த உலகம் தானா படைக்கப்பட்டது. நாங்க சொல்றோம் இந்த உலகம் திடீர்னு வந்தது, தானா இயங்கிட்டு இருக்கு, படைப்பாளின்னு ஒருத்தர் கிடையாது. உடனே நம்ம ப்ரூவ் பண்ணலாம் கிருஷ்ணா தான் பெஸ்ட் என்ஜினியர்னு. அவர் எப்படி இந்த ஜட உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு, அதற்கான மூலக்கூறுகள் எங்கிருந்து வந்தது, சொல்லலாமே, ஏன் சொல்ல முடியாது? அப்போ நம்ம அறிவை வைத்துக் கொண்டு நாம எந்த துறையில அறிவை வளர்த்துக்கிறோமோ அந்த துறையின் மூலமாக பகவான் கிருஷ்ணரே சிறந்தவர் நிரூபிக்கலாம். ஒரு குழந்தைங்க எந்த துறையில படிக்கிறாங்களோ அந்த துறையை வைத்துக்கொண்டு அந்த துறையின் மூலமாகவே பகவானுடைய தனித்தன்மை, அவருடைய அதி அற்புதமான ஆற்றல்கள், அவருடைய செயலை பற்றி எல்லாம் சொல்லலாம். அதனாலதான் பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை விஞ்ஞான பூர்வமா ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஏதோ சென்டிமெண்டா நடத்திடல, சும்மா ஏதோ மனம் போன போக்குலையோ அல்லது வந்து ஏதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பிரபுபாதர் எப்படி எடுத்து தொடங்கியிருக்காரு இந்த இயக்கத்தை? விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காரு. பகவான் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர்தான் படைப்புக்கு ஆதாரம் அப்படிங்கறத லாஜிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஹிஸ்டாரிக்கலாவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, வேதிக் இன்ஜெக்ஷன் படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எல்லா விதத்திலையும். அதனால முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு இந்த காலத்துல நிறைய இளைஞர்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லை. டிவி, சினிமா நடிகர் என்ன சொல்றா அதான் வேத வாக்கு, அரசியல்வாதி என்ன சொல்றா அதான் வேத வாக்கு, சினிமால எந்த வசனம் வருதோ அதான் வேத வாக்கு. இப்படி ஆயிப்போச்சு அவன் காலம். இந்த காலம் வந்து இப்படி ஆயிடுச்சு. அதனால மேலும் மேலும் பகவான் இருந்து பிரிந்து போய் பகவானை மறந்து அறியாமலே மூழ்கி கொண்டிருக்கிறார் இந்த சமுதாயம். இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அறியாமையில மூழ்கின்றிருக்கு. இறைவனை பற்றிய விளக்கங்கள், அவரை பற்றிய வர்ணனைகள், இறைவனின் ராஜ்யத்தை பற்றிய வர்ணனைகள் எதுவுமே தெரியாது. ஏன்னா பாட புஸ்தகத்துல இல்லையே. இந்த சிலபஸ் இல்ல, இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இறை விஞ்ஞானங்கிறது ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்லயே கிடையாது. கடவுளை பற்றி, கடவுளுடைய பரலோக வர்ணனைகள் எங்க இருக்கு? எங்கேயுமே கிடையாது. அதனால நம் குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தின் சூழ்நிலை நம்ம இருக்கோம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு சனாதன தர்மம்னா என்ன, சனாதன தர்மத்தை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும், இறைவன் யார், அவர் எப்படி இருப்பார், அவர் உலகம் எப்படி இருக்கு, அங்க உயிர்வாழிகள் இருக்காங்களா, அங்க போக முடியுமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள், அதற்கான பதிலை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. இதை நாம் செய்ய தவறிவிட்டால் இன்னைக்கு 2-3 தலைமுறை போச்சுன்னா நம்ம சனாதன தர்மத்தை இங்க பின்பற்றவே முடியாதுங்கிற மாதிரி. இந்த கலியுகத்துல சனாதன தர்மத்தை பின்பற்றவே முடியாது. ஆக மொத்தம் இப்ப அப்படிதான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள்,
சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களோட வேலை என்னன்னா சனாதன தர்மம் இல்லை, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத இவங்களுடைய நோக்கம், திட்டம். சரி, அது ஒரு பெரிய டாபிக். அது அப்புறம் பார்க்கலாம். இங்க விஷயத்துக்கு வரும். சோ இங்க விஷயம் என்னன்னா, பகவானுக்கு உருவம் உண்டு, கடவுளுக்கு உருவம் உண்டு. எப்படியா சொல்றீங்க? கடவுள் தான் எல்லா பக்கம் இருக்கிறாரு, அவர் எங்கும் வியாபிச்சிருக்கிறாரு இல்லையா? நீங்க ஒரு இஸ்லாம் நண்பர்கிட்ட பேசினா அவர் சொல்லுவார், இறைவன் மிகப்பெரியவன், அவர் எப்படி நீங்க ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வர முடியும்? அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். இறைவன் இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார், அவர் மிகப்பெரியவர், அவருக்கு எப்படி நீங்க ஒரு உருவம் கொடுக்க முடியும்? அவர் எப்படி நீங்க ஒரு உருவத்துல வழிபட முடியும் அப்படின்னு இஸ்லாம் சகோதரர் நம்மகிட்ட வாதாடுறோம். நீங்க இங்க இருக்கிற பக்தர்களுடைய குழந்தைங்க காலேஜுக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம். அங்க இருக்கக்கூடிய யாரோ இஸ்லாம் நண்பர்கள் கேட்கலாம், நீங்க ஹரே கிருஷ்ணாக்கு போறீங்க, நீங்க கிருஷ்ண பக்தி பண்றீங்க, எப்படி கிருஷ்ணர் கடவுள்னு சொல்றீங்க? எப்படி அவர் உருவம் இருக்குன்னு சொல்றீங்க? எப்படி அவருக்கு உலகம் இருக்குன்னு சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி நீங்க நம்புறீங்க? இதெல்லாம் கற்பனையா இருக்கலாம், இல்ல கட்டுக்கதையா இருக்கலாம், இதெல்லாம் புராண கதைகள், இதை நம்பாதீங்கன்னு சொல்லலாம். இது கற்பனையானதுன்னு சொல்லலாம். அப்ப நமக்கு பதில் என்ன இருக்கு நம்ம கிட்ட? அப்ப குழந்தைகள் படிச்சாதான் பதில் சொல்ல முடியும். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு நான் இந்துன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றவங்க உணர்ச்சி வசப்பட்டு தான் பின்பற்றுறேன். அது கிறிஸ்தவ மார்க்கமோ, இஸ்லாம் மார்க்கமோ, அல்லது சனாதன தர்மம், இதை பின்பற்றவங்க உணர்ச்சி வசப்பட்டு தான் இருக்காங்க. தத்துவார்த்தமா என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க? தத்துவார்த்தமாக இறை விஞ்ஞானம் அதை என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா மிக குறைவுதான். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஒரு மார்க்கத்திலையும், ஒரு சமுதாயத்திலையும், ஒரு இனத்திலும் இன்னைக்கு மக்கள் பல ரீதியா பிளவுபட்டு கிடக்காங்க. இன்னைக்கு கலியுகத்துல மக்கள் பல ரீதியா பிளவுபட்டிருக்காங்க. ஜாதி, மதம், இனம், மொழி, பல்வேறு ரூபங்கள்ல பிரிவுபட்டிருக்காங்க. இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலை, உடல் சார்ந்தது. நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், என் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசிட்டாங்க, எந்த தைரியம் உங்களுக்கு அப்படின்னு உணர்ச்சியினால் பொங்கக்கூடியவங்க. நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், இனத்தை நீங்க அவமானப்படுத்தி விட்டீர்கள். நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், என் நாட்டை எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? சமுதாயம், இனம், மதம், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், என் மதத்தை ஏன் இழிவுபடுத்துகின்றீர்கள்? ஜாதி, மதம், இனம், மொழி, என் மொழி, நான் இந்த மொழியை சார்ந்தவன், எப்படி என் மொழியை நீங்க தரைக்குறைவா பேசலாம்? இப்படி அவரவர் ஒவ்வொருவரும் தங்களது இனமே உயர்ந்தது, தங்களது மொழி உயர்ந்தது, தன் நாடு உயர்ந்தது, தன் இனம், இப்படிதான் பிளவுபட்டு கிடக்காங்க. ஆனா கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்திங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கிருஷ்ண பக்தி என்பது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பகவான் எந்த இனத்தையும் சேர்ந்தவர் அல்ல, எந்த நாட்டையும் சேர்ந்தவர் அல்ல, எந்த மதத்தையும் சேர்ந்தவர் அல்ல, எந்த மொழியும். இறைவன் எந்த இனத்தையும் சேர்ந்தவர், இறைவன் பகவான் கிருஷ்ணன் சொல்லிட்டா அவர் இந்த நாட்டையோ, குறிப்பிட்ட நாட்டையோ, குறிப்பிட்ட மதத்தையோ, குறிப்பிட்ட இனத்தையோ சேர்ந்தவர் அல்ல. அவர் எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லோருக்கும் பொதுவானவர். யார் வேணா அவர் அணுகலாம், யார் வேணா அவர் வழிபடலாம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பெரும்பாலும், கிருஷ்ணர் அவர் இந்து கடவுள், இந்துக்கள் வழிபடுவாங்க, பகவத்கீதை இந்துக்களுக்கான நூல். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். கிடையாது. கிருஷ்ணர் இந்து கடவுள் கிடையாது, பகவத்கீதை இந்துக்களுக்கானது கிடையாது. கிருஷ்ணா எல்லோருக்கும் இறைவன், பகவத்கீதை எல்லோருக்கும் பொதுவானது. எப்படிங்க சொல்றீங்க பகவத்கீதை எல்லோருக்கும் பொதுவானதுன்னு? அதான் சமஸ்கிருதத்தில் இருக்கே, அதுதான் இந்தியால சொல்லியிருக்கே, அதான் இந்துக்கள் படிக்கிற நூலாச்சே, இது எப்படி எங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். ஏதாவது மேலை நாட்டுல இருக்கிறவங்க, ஆங்கில வழி கல்வி படிக்கிறவங்க, ஆங்கிலமே பெரிதான மொழி நினைச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ள பலதரப்பட்ட மக்கள் இருக்க, அவங்க கேள்வி கேட்கலாம், இது எப்படி? பிரபுபாதர் இந்த இயக்கத்தை அமெரிக்கால தான் ஆரம்பிச்சாரு. அமெரிக்கர்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது, அது குருட்டுத்தனமா ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொள்றவங்க கிடையாது, கண்மூடித்தனமா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பின்பற்றக்கூடிய கிடையாது. அவங்க எதையும் ஆராய்ந்து செய்யக்கூடியவர். இப்போ பிரபுபாதர் இந்த இயக்கத்தை அமெரிக்கால ஆரம்பிச்ச போது எண்ணற்ற இளைஞர்கள், யுவதிகள்
போதை வசத்துக்கு அடிமையா இருந்தவங்க, அறியாமையில் இருந்தவங்க, புலன்புமே பிரதானம் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு படுத்தி இதெல்லாம் உண்மை இல்லை. ஏன்னா பிரபுபாதர் என்ற ஒரு ஆச்சாரியர், இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் பிரபுபாதர், அவருடைய கருணையால, அவருடைய தூய்மையால, அவருடைய சங்கத்தினால இந்த இளைஞர்கள் அரசாங்கத்தினாலே ஒன்றும் பண்ண முடியாம திணறி போயிருந்தாங்க. இந்த இளைஞர்களை, இவங்க அடுத்த தலைமுறை, இந்த இளைஞர்கள் வந்து அடுத்த தலைமுறை, இந்த அடுத்த தலைமுறை போதை வசத்துக்கு அடிமையான நாடு என்னாகும்? சுடுகாட மாறும். நாடு என்னாகும்? மக்களுடைய நிலைமை என்ன? என்ன செய்வதென்று திணறிக்கொண்டு திகைத்துக் கொண்டு இருந்தார்கள். அங்குள்ள மத போதகர்கள் முயற்சி பண்ணாங்க, ஒன்னும் பண்ண முடியல. யாரும் சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தெரியுது இவங்க ஏமாத்துறாங்க. சர்ச்சு வச்சுட்டு எல்லாரும் ஏமாத்துறாங்க, பைசா பணம் சம்பாதிக்கிறாங்க, புகழ் சம்பாதிக்கிறாங்க, பேர் சேர்த்துக்கிறாங்க. ஆனா உண்மையான இறை வழிபாடு அல்லது உண்மையான இறைவனுடைய தத்துவத்தை போதிப்பது கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால யாரும் அங்க போறதே இல்லை. ஆனா பிரபுபாதரிங்கிறது போன பொழுது அவர் ரொம்ப மிக அழகாக, மிக எளிமையாக, மிக பணிவாக இந்த கிருஷ்ணருடைய பஜனை, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை தன் அழகான குரலால் பாடி எல்லோரையும் கவர்ந்து விட்டார். பகவான் எல்லோரையும் கவரக்கூடியவர். ஆக்கர் செய்தி கிருஷ்ணரா, அதான் இங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? பகவான் மகிழ்ச்சிகளின் உறைவிடமாக இருக்கின்றார். பாத்தீங்களா? எல்லாரும் இன்பத்தை தேடுறாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் எங்க போனா நான் அனுபவிக்கலாம் இன்பம், எங்கே இன்பம், எங்கே இன்பம், அல்ல எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, நிம்மதியை தேடுறாங்க, இன்பத்தை தேடுறாங்க, ஓடுறாங்க, அலையறாங்க, எங்க கிடைக்குமா? ஆனா என்ன பண்ணிட்டாங்க? கிருஷ்ணரை விட்டுட்டு தேடுறாங்க. அங்கதான் பிரச்சனையே. ஏன்னா கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம் என்பது அறியாம போய்விட்டது. பிரபுபாதர் ஒரு சிறிய புத்தகம் போட்டிருக்காரு, 10 பக்கம் தான் இருக்கு. கிருஷ்ணா இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் பிளஷர். கிருஷ்ணா இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் பிளஷர். கிருஷ்ணரே இன்பத்தின் இருப்பிடம். ரொம்ப அழகான ஒரு சிறிய புத்தகம். அதுல வந்து பிரபுபா அழகா எழுதியிருப்பார், எப்படி பகவான் எல்லா விதமா இன்பத்துக்கு இருப்பிடமா இருக்கார். அதனால ஒருத்தருக்கு சந்தோஷம் வேணுமா, இங்கதான் வரணும், கிருஷ்ணர்கிட்ட வரணும், அவர் நாமத்தை பாடணும், அவருடைய புகழ் கேட்கணும், அவருடைய சேவையில் ஈடுபடணும். அப்போ உண்மையான மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம் எல்லாம் கிடைச்சிடும். அவரது மங்களமான தோற்றம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாகும். கிருஷ்ணனுடைய ஃபார்ம், கிருஷ்ணனுடைய ரூபம் வந்து எல்லோரையும் கவரக்கூடியது. கிருஷ்ணா என்ன பண்ணிடுவாரு? தன் அழகால் எல்லாரையும் வசீகரித்து விடுவார். பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ, யார்தான் அழகால் மயங்காதவரோ. கிருஷ்ணனுடைய அழகுல யார்தான் மயங்க மாட்டாங்க? ராமருடைய அழகுல சூர்பனகை மயங்கி போயிட்டான். ராமருடைய அழகை கண்டு சூர்பனகை மயங்கினா. கிருஷ்ணருடைய அழகை கண்டு குப்ஜா, கம்சனுடைய பணிப்பெண் குப்ஜா மயங்கி விட்டாள். ராமர் தண்டகாரண்ய வனத்தில் இருந்த பொழுது ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ராமருடைய அழகுல மயங்கினாங்க. ஓ பிரபு, பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், தோல் கண்டான், தோலை கண்டான், வால் கண்டான், வாளை கண்டான், முகம் கண்டான், மலரக் கண்டான், திருவடி கண்டான், சேவை செய்தான். ராமருடைய தோலை பார்த்தா தோலையே பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது ராமருடைய தோலை பார்த்தா அந்த தோல் எப்படி இருக்கு? பச்சை மாமலை போல், பச்சை மலை மாதிரி, பச்சை மாமலை போல் மேனி. அந்த தோலை பார்த்தா தோலையே பார்த்துட்டு இருக்கணும். ராமருடைய தோலை பார்த்தா தோலையே பார்த்துட்டு இருக்கணும். முகத்தை பார்த்தா முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அவர் உடைவாளை கண்டால் உடைவாளை பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். அவரது திருப்பாதத்தை கண்டால் அவ்வளவுதான், அவ்வளவுதான். யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தரிசிக்கிறாங்களோ அவ்வளவுதான். இனி அவங்களுக்கு பௌதிக ஆசை, பௌதிக பட்டுதல் எல்லாம் போயிடும். தொடர்ந்து யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்துட்டு இருக்காங்களோ அவங்களால பௌதிகத்தை அனுபவிக்கணும் என்ன அவங்க மனசுல வேறு எடுக்கப்பட்டு கம்ப்ளீட்டா போயிடும்.
அதனால அவர் எப்படி பகவான் வந்து தன் மங்களகரமான தோற்றம் மூலம் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றவங்க முட்டாள்கள் தான். இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. அவர் எப்படி இருக்கிறார் பகவான். வேணும் கனந்தம் அரவிந்த தலாயதாட்சம் பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. வேணும் கையில ஒரு அழகான புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்காரு. வேணும் கனந்தம் அரவிந்த தலாயதாட்சம், தாமரை பூ மாதிரி அவ்வளவு அழகான ரூபம். பகவானுடைய உடலை தாமரையோடு ஒப்பிடுவாங்க. தாமரை பூ போன்ற மிருதுவான நாபியை உடையவரே, தாமரை பூ போன்ற மிருதுவான பாதங்களை உடையவரே, தாமரை பூ போன்ற தாமரை மலை இதழ் போல கண்களை உடையவரே, செந்தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன், கமலக்கண்ணன் கமலாக்ஷன், அரவிந்தாக்ஷன். திருநெல்வேலி பக்கம் ஒரு திவ்ய தேசம் இருக்கு, அரவிந்த லோச்சன். பகவானுடைய பேர் வந்து அரவிந்த லோச்சன். அங்க வந்து 2 திருப்பதி, அதாவது 108 திருப்பதி இருக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துல. இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துல 108 திருப்பதியில இரட்டை திருப்பதி 2 பக்கத்துல 2 கோயில், சும்மா 1 கிலோமீட்டர் தான். தாமிரபரணி நதிக்கரையில ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் பக்கம் 2 கோயில். ஒரு கோயில வந்து தேவபிரான், பகவானுக்கு வந்து தேவபிரான் பேர், தேவர்களால் ஆராதிக்கப்பட்டவர். இந்திரா சந்திரா வர்ணா 33 கோடி தேவர்களும் பகவானுடைய புனித நாமத்தை கீர்த்தனம் செய்து அவரை வழிபடுறாங்க. அப்ப தேவர்களுக்காக தோன்றியதுனால அவருக்கு தேவபிரான் என்று பெயர். பகவான் என்ன பண்ணார், தேவர்களுக்காக காட்சி கொடுத்தார். எப்படி? வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வாசுதேவ கிருஷ்ணர். தாமரை இதழ் போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், அழகான சுருள் கூந்தல், அதுல ஒரு கிரீடம், அதுல ஒரு மயில்பீழி, அரவிந்த தலாயதாட்சி. அந்த ரூபத்தை கண்ட உடனே, அந்த தெய்வீகமான ரூபம், சச்சிதானந்த ரூபம், அதை கண்டவுடன் தேவர்கள்லாம் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, பகவானே இந்த ரூபத்திலேயே தாங்கள் இங்க தரிசனம் கொடுக்க வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஓ எம்பெருமானே, நாங்க வந்து உங்களை தரிசனம் பண்ணி பேரானது அடையிறோம் இல்லையா, அந்த பாக்கியம் எல்லா மாநிலர்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த பூலோகத்துல நீங்க இந்த ரூபத்திலேயே தரிசனம் கொடுக்கணும். அந்த மாதிரி தேவபிரான் உட்கார்ந்து நின்றுட்டு இருக்காருங்க. அப்ப அங்க ஒரு பிராமணர் தினமும் பகவானுக்கு சேவை செய்வார். என்ன பண்ணுவாரு, தாமிரபரணி ஆற்றிலிருந்து தாமரை பூவை எடுத்து வந்து நிவேதனம் செய்வார். தினமும் காலையில போய் தாமிரபரணி நீராடி விட்டு அங்க தாமரை பூக்களை சேகரித்து கொண்டு வந்து பெருமாளுக்கு பாதத்துல சேர்ப்பார். இது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறார். இப்படியே காலம் செல்ல செல்ல வயோதிகம் வந்து விட்டது இல்லையா. வயோதிகம் யாருக்காகவும் காத்திருக்காரு. வயோதிகம் வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்ன, இந்த காது ஓரமா 2 முடி முளைக்கும், வெள்ளை முடி. காது, இந்த காது ஓரத்துல மேல இந்த சைட்ல 2 வெள்ளை முடி வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை புடுங்கி எடுத்துருவோம். யாரா பார்த்தா வயசாயிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. காது ஓரமா 2 வெள்ளை முடி வந்தோடனே, ஆஹா எனக்கு வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருச்சு, என்னை யாரா பார்த்து வயசாச்சுன்னு கேட்டுற போறாங்கன்னு பிடுங்கி எடுத்துருவோம். அதே மீறி ஒரு 4 முடி வரும்போது ஒரு டை அடிச்சிருவோம். இப்படி எல்லாம் நம்ம முதுமையை வந்து மறைத்து கொள்ள முயற்சி பண்றோம். ஆனா முடியுமா? முடியவே முடியாது. முதுமையெல்லாம் மறைக்க முடியாது. ஏன்னா முயற்சி பண்ணலாம், நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, ஆனாலும் காட்டி கொடுத்து விடும். கண்களுக்கு பக்கம் சுருக்கம் வந்துடும், கண்ணு கீழே கருப்பு அடிச்சிடும், அப்புறம் தலைமுடியெல்லாம் வெள்ளையாயிரும், கண் பார்வை குறைந்து விடும், காது சப்தம் கேட்கறது குறைவாயிடும், கர்கர்கர்னு சவுண்டு, நெஞ்சு சளி வர ஆரம்பிச்சிரும், இந்த ஜாயிண்ட் எல்லாம் மூட்டுகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் ஜரா, முதுமை வந்ததுக்கான அடையாளம். அடுத்தது மரணம் வரப்போகுது. மரணத்துக்கு முன்னாடி வர்றது ஜரா, முதுமை. மரணத்துக்கு முன்னாடி யாரு வருவா? ஜரா, முதுமை வந்து விடுவார். முதுமை வந்துச்சுன்னா இப்படிதான். இன்னைக்கு பாருங்க, நான் வந்து எம்ஆர்எஃப் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ ஒரு
25 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க வந்து நான் சர்வீஸ் என்ஜினியரா இருந்தேன். அப்ப நிறைய பேர் டயர் வாங்குறதுக்கெல்லாம் வருவாங்க, சர்வீஸ் என்ஜினியர் கிட்ட வருவாங்க. பழைய டயரை தூக்கி போட்டு புதிய டயர் வாங்கிட்டு போவாங்க. அதுல கார்ல பாத்தீங்கன்னா சில விதவிதமான கார் எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த பழைய ஒர்க் ஷாப்ல போனீங்கன்னா அந்த கார் என்ன பண்ணுவாங்க, டிங்கரிங் பண்ணுவாங்க. காருக்கு வந்து டிங்கரிங் பண்றது பேரு. பட்டி எல்லாம் வச்சு டிங்கரிங் பண்ணுவாங்க. கார் ரொம்ப பழசாயிருச்சுன்னா பழைய கார் என்ன பண்ணுவாங்க, அங்கங்க பேஸ்ட் எல்லாம் போட்டு டிங்கரிங் எல்லாம் பண்ணி அப்புறம் பெயிண்டிங் அடிப்பாங்க. பழைய கார் புது கார் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, கருப்பா இருக்கிறவங்க மேல வந்து பேஸ்ட் எல்லாம் போட்டு 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 அப்படியே வெள்ளையா இருக்கிற மாதிரி ஆயிடுறாங்க. நீங்க நேர்ல பாக்கணுமே அவங்கள, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி பாக்கணும். சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள மேக்கப் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் யாரு, நான் திரையில பார்த்த ஆளா அப்படின்னு சந்தேகம் வரும். தப்பி தவறி சொல்லாம அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, அவ்வளவுதான். கதவை திறந்தா வேலைக்காரின்னு நினைச்சுக்குவோம். எங்கம்மா அவங்க அந்த ஹீரோயினை கூப்பிடுமா, நான் தான் அது. ஐயா நீ இல்லம்மா, அந்த ஹீரோயினை கூப்பிடுமா. ஐயா நான் தான் அது, கொஞ்சம் இருங்க அப்படின்னு அந்த அம்மா போய் மேக்கப் போட்டு வந்தா கரெக்ட், அப்ப இவங்க தான் தெரியும். சரி இது வேற டாபிக், அது இப்படி போட்டோம். இப்ப என்னன்னா, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசணும், பகவானுடைய அழகை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது வந்து செயற்கையானது அல்ல. ஏதோ அரிதாரம் எல்லாம் பூசி பட்டி வேலை டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பாக்குறது இல்ல. இந்த வீட்டுல வந்து வீடு கட்டும் போது நிறைய பேர் பட்டி பேஸ்ட் போடுவாங்க. செவரு எல்லாம் சொரசொரப்பா இருக்கும் போது அதுல பட்டி பேஸ்ட் தேய்ப்பாங்க. அதுக்கு ஒரு ஒரு தகடு மாதிரி இருக்கும். இங்க எல்லாம் இந்த புதுசா வீடு கட்டினவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பட்டி பேஸ்ட் எடுத்து அது செவத்துல தடவுவாங்க. அந்த தகரத்திலிருந்து எடுத்துட்டு தடவி 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 அதை அப்படியே நைஸ் ஆக்கிடுவாங்க. அத சொரசொரப்பெல்லாம் இல்லாம அதை நைஸ் ஆக்கிடுவாங்க. அப்புறம் அதுக்கு மேல பெயிண்ட் ஒரு கோட் அடிப்பாங்க, அப்புறம் ஒரு கோட் அடிப்பாங்க. அப்புறம் பார்த்தா வீடு புதுசா இருக்கும். ஆனா அதுக்கு உள்ள எப்படி இருக்கு, உள்ள வந்து சொரசொரப்பா இருந்தது. அதெல்லாம் மேக்கப் பண்ணி அப்படி புதிய வீடாக்கிட்டேன். அந்த மாதிரி அல்ல பகவானுடைய ரூபம். அவர் சச்சிதானந்த விக்கிரகா வேணும் கலந்தம் அரவிந்த தலாய். சரி, அந்த அரவிந்தர் கதையை முடிச்சிருவோம். என்ன ஆச்சு, இந்த பிராமணர் தினமும் போய் தாமிரபரணில இருந்து பூ எடுத்து வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்றாரு. ரொம்ப வயசாயிடுச்சு, அவரால் நடக்கவே முடியல. ஆனாலும் இந்த சேவை பண்றாரு. போய் தாமிரபரணி ஆற்றுல போய் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிச்சு அங்க பூக்கள் எல்லாம் தாமரை பூலாம் சேகரிச்சு திரும்பினா அவருக்கு பின்னாடி பகவான் நிக்கிறார். இவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர். யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து சேவை பண்ணிட்டு இருக்க திரும்பி பார்த்தா பகவான் நம்ம பின்னாடி நிக்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும். அப்படியே மயங்கி விழுந்துரும். செய்வதொன்றும் அறியாமல் திகைத்து போய் கண்கள்லாம் கண்ணீர் வந்து உடம்பெல்லாம் மயிர்குத்திட்டு நாவெல்லாம் தழுதழுத்து ஓ எம்பெருமானே கிருஷ்ணா கேசவான்னு பிரார்த்தனை கூட பண்ண தெரியாது. அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த மாதிரி பிராமணர் அந்த சுப்ரபர் அவர் ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. பகவான் சொன்னாரு, ஓ பிராமணா, ஓ என் அருமை பக்தனே, நீ சிரமப்பட வேண்டாம். நீ அந்த ஆத்துல இருந்து மலர் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் கோயிலுக்கு நடந்து வர்ற, உன்னை பார்த்தா கஷ்டமா இருந்தா நானே வந்துட்டேன்னு. இப்ப என்னாச்சு, டபுள் தமாக்கா. இந்த தீபாவளிக்கெல்லாம் போடுவாங்க. தீபாவளி இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் ஆடி சிறப்பு தள்ளுபடி, ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ. எல்லாரும் ஓடிடுவாங்க. இங்க இந்த சத்சங்கத்துல வந்தவங்க எல்லாம் பரவாயில்ல, என்ன விளம்பரம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ. ஆனா என்னது, ஒரு சேலை 400 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 400 ரூபாய்க்கு அவன் 2 கொடுக்குறான்னா என்ன அர்த்தம், அதோட உண்மையான விலையே 150 ரூபா தான் இருக்கு. அவ்வளவுதான். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆச்சு, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசங்கிற மாதிரி அந்த திருநெல்வேலி தாமிரபரணிகள் இருக்கிற ஒரு பகவானை தரிசனம் பண்ண போனா இன்னொரு பகவான தரிசனம் கொடுக்கிறார். அந்த பிராமணர் பிரார்த்தனை பண்ணாரு, ஓ எம்பெருமானே, ஓ அரவிந்த லோச்சனா, செந்தாமரை கண்ணா, கமலாக்ஷா, நீங்க இதே ரூபத்துல தரிசனம் கொடுக்கணும்னாரு. அப்படியே ஆகட்டும். இப்ப அங்க போனா 2 கோயில் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அரவிந்த லோச்சனர், தேவபிரான். அழகான கஷேத்திரம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கு. சரி, அப்ப இந்த மாதிரி அழகான ரூப பகவானுக்கு இத போய் இல்லைன்னு சொல்றாங்களே, அனுபவிக்க தெரியாதவங்க, பகவானுடைய அழகை அனுபவிக்க தெரியாததான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் பாகவதம் சொல்லுது, என்னே அரவிந்தா கவிமுக்த மானினா தையஸ்து பாபா அவிசுத்த புத்தையா.
ஆருக்க கிருச்சேன பதம் பதந்தியத அநாதிருத ஜோஷ்டாங்கிரே. யாரு? இந்த மாயாவாதிகள் இருக்காங்களே, மாயாவாதி. மாயாவாதினா யாரு? மாயாவாதினா கடவுள் இல்லை, அதாவது கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுள் உருவமற்றவர், அல்லது தன்னையே கடவுளா கருதக்கூடிய மாயாவாதி என்றால் கடவுள் உருவமற்ற ஒரு பிரம்மம், நானும் பிரம்மன் தான், அதுக்கப்புறம் ரெண்டும் ஒண்ணுதான், தன்னையே கடவுளா கருதக்கூடிய மாயாவாதி. ஞானிகள், மாயாவாதிகள், அருவாவாதிகள், ஞானிகள் இவங்களா இருக்காங்க இல்லையா, இவங்க பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை. விமுக்தமானி. விமுக்தமானி அப்படின்னா தன்னை பெரிய பண்டிதனா நினைச்சுக்குவாங்க. நான் எல்லா வேதம் படிச்சுட்டேன், எல்லா சாஸ்திரம் படிச்சுட்டேன். ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பல்வேறு வேதங்கள் படிச்சு, பல்வேறு சாஸ்திரம் படிச்சு கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு புரிஞ்சுட்டு இருக்காங்க. போச்சு. ஏன்? அபிசுத்த புத்தி. அவங்க புத்தி சுத்தமா இல்ல. பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளனா அவங்க புத்தி சுத்தமா இல்ல. அப்போ ஒரு ஞானி சாஸ்திரத்தை விசாரணை பண்ணி பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் பிரம்மத்துக்கு போக முயற்சி பண்ணாலும் அந்த உடலை விட்டு அந்த ஞானி பிரம்மத்துக்கு போகலாம். அப்படி போனாலும் நீண்ட காலம் அங்க இருக்க முடியாது, திரும்ப வந்துடுவார். ஆருக்க கிருச்சேன வதந்தியதா அநாதிருத ஜோஷ்டாங்கி. என்னாச்சு? அந்த ஞானியோட வாழ்க்கை பிரம்மத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது. பிரம்மம்னா என்னது? இறைவனுடைய தோன்றா உருவம். பகவானுடைய உடல் ஒரு தேஜஸ், பகவானுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய தேஜஸ் தான் பிரம்மம். அந்த பிரம்மத்துல போய் எவ்வளவு நாள் இருக்க முடியும்? தனிமையில இருக்க முடியாது. அப்ப ஜீவாத்மா திரும்ப இங்க வந்துடும். ஏன்னா ஜீவாத்மால சேவை பண்ணாம இருக்க முடியாது. நேற்று கூட ப்ரோப்பார் ஒரு கிளாஸ்ல என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஜீவனுடைய சொரூபம் சேவை. நாம சேவை பண்ண வேண்டியதுதான். நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள் எல்லாருமே சேவை பண்ண வேண்டியதுதான். யாருக்கு? கிருஷ்ணருக்கு. ஒருவேளை நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நாய், பூனை, நண்பர்கள், உறவினருக்கு யாருக்காவது சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. சமுதாயம், என் நாடு, என் இனம், என் மதம், என் மொழி, என் குடும்பம், இப்படி யாருக்காவது சேவை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. சேவை பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா அது நம்முடைய இயல்பான நிலை, கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அவர் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இஸ் ஜீவரே சொர்போய கிருஷ்ணரே நித்யதாஸ். நம்ம பகவானுடைய நித்தியமான சேவகன். அதை புறக்கணித்ததுனால இங்க என்ன பண்றோம்? யாருக்கோ சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். புலன்களுக்கெல்லாம் சேவை பண்றோம். நாய்க்குட்டி, பூனைக்குட்டிக்கெல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்போ இந்த மாதிரி பகவானுடைய ரூபம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு? அவரது நேசமிகு புன்னகையும் பாசமிகு பார்வையும் நம்மை ஊடுருவி சென்று இதயத்தை தொடும். கிருஷ்ணாவுடைய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையும் புன்னகையும் நம்ம இதயத்தை தொடும். ஆனா எல்லாரையும் தொடாது. எல்லாரும் கோயில்ல வந்து விக்கிரகத்தை தரிசனம் பண்ணலாம். ஆனா அதுல பகவானை பார்க்கறவங்களால் மட்டும்தான் அதை உணர முடியும். அப்போ பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன, பிரேமம் என்ற மைப்பூசப்பட்ட கண்ணால் உள்ளவங்களால மட்டும்தான் அதை உணர முடியும். ஜட கண்களால பகவானை பார்க்க முடியாது. ஜட புலன்களால, ஜட கண்களால கிருஷ்ணனுடைய சச்சிதானந்த ரூபத்தை காண முடியாது. அப்படி ஜட புலன்லாம் பாக்குறவங்களுக்கு அது ஜடமா தான் தெரியும். என்ன இது கோயில்ல வந்து சில, இது ஒரு பொம்மை, அப்படிதான் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் கண் அப்படிதான் இருக்கு. அவனுக்கு பார்வை இல்லை, அவன் குருடன். கண் இருந்தும் குருடனாக. பகவானுடைய புன்னகையை பார்க்க முடியாதவங்க, பகவானுடைய பார்வையில, அவருடைய பார்வையுடைய கனிவு. நீங்க இஸ்கான் டெம்பிள்ல எங்க போனாலும் சரி, அங்க உள்ள விக்கிரகத்தை பார்த்தா அதை அப்படி சிரிப்பாங்க, அப்படியே அன்பாக பாக்குறாங்க. எல்லா டெம்பிள்லயும் போய் பாருங்க, அங்க அப்படியே அழகா அலங்காரம் செஞ்சு பகவானே நேர்ல வந்து நம்மகிட்ட அன்பு செய்யற மாதிரி இருக்கு. அப்படி விக்கிரகத்தை வந்து ஆராதனை பண்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு அந்த பக்தருக்கு வந்து பகவான் அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, அந்த பக்தன் இதயத்திலிருந்து பகவான் எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு. ஓ, இங்க ராதா மாதவ் இருக்காரு, ராதா மாதவ் வந்து பகவான் தான், அந்த ஆன்மீக உலகத்துல நீங்க வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன். கிருஷ்ணா, நீங்க கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல, நீங்க சாக்ஷாத் ஸ்வயம் பகவான். ஸ்வயம் பகவான். சரி, அடுத்தது அவருடைய அவருடைய பார்வை இருக்கு இல்லையா, அது ரொம்ப கனிவான பார்வை, பாசம் மிகுந்த பார்வை. அப்படியே நீங்க அந்த விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா, மாயாப்பூர்ல கிருஷ்ண பல்ராம், விருந்தாவன் கிருஷ்ண பல்ராம், ராதா ஷாம் சுந்தர், ஸ்ரீதா மாயப்பூர்ல ராதா மாதவ், பஞ்சதத்வா, அவங்கள பார்த்தா அப்படியே நம்மளே பாக்குற மாதிரி.
நம்ம கிட்ட அன்பு செய்யற மாதிரி இருக்கு. அந்த பார்வையில ஒரு ஒரு அந்த பாசம் தெரியும், பகவானுடைய கருணை தெரியும், அந்த புன்னகை தெரியும். இது யாரால உணர முடியும்? பக்தி இருக்கிறனால தான் உணர முடியும். பக்தி இல்லாதவனுக்கு ஒண்ணும் புரியாது. என்னடா பெரிய பெரிய விக்கிரகமா வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். பக்தி இல்லாதவனுக்கு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிரதக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமொழி. முட்டாள்களுக்கும் அறிவியலுக்கு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லோருக்கும் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பக்தர்களுக்கு மட்டும்தான் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் பகவானின் எழில் உடல் கருமை நிறமுடையதாகும். மேகக்ஷாமம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே பவபயகரம் சர்வலோகைகனா. மேகக்ஷாமம், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், ஷியாம் சுந்தர். ஏனும் கரந்தம் அரவிந்ததலாய் பிரகாவதம்சம் அசித அம்புத சுந்தரா. அப்படியே ஏற்கனவே கிருஷ்ணர் ரொம்ப அழகு. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி தலையில ஒரு மயிர்பீலி வச்சுட்டாங்க. அது இன்னும் அழகா இருக்கு. கண் தற்ப கோடி கமனிய. ஒரு மன்மதன், ஒரு காமதேவன் இல்ல, கோடிக்கணக்கான மன்மதன் வந்து நின்னாலும் கிருஷ்ணருடைய அழகு கிட்ட நெருங்கவே முடியாது. கோடிக்கணக்கான மன்மதன், கந்தர்ப்ப கோடி கமனிய. கோடிக்கணக்கான காமதேவன், ஒரு மன்மதனே ரொம்ப அழகா இருப்பாரு. இந்த கோடிக்கணக்கான காமதேவன் மன்மதன் வந்தாலும் கிருஷ்ணருடைய அழகு கிட்ட நெருங்க முடியாது. அவரது பறந்து விரிந்த மார்பு அதிர்ஷ்ட தேவன் உறைவிடமாகும். நாகர்கோவில் பக்கம் ஒரு திவ்ய தேசம், திருவால் மார்பன் திருவன் பரிசாரம். இங்க பகவானுடைய மார்புல லட்சுமி தேவி எப்பவும் நித்தியமா வாசம் பண்றாங்க. லட்சுமி தேவி எங்க இருக்காங்க? பகவானுடைய மார்புல நித்தியமா வாசம் பண்றாங்க. ஸ்ரீவத்சம், ஸ்ரீவத்ச குறி இருக்கு இல்லையா, ஸ்ரீவத்ச குறி லட்சுமியோட இருப்பிடம். அங்க எப்போ நித்தியமா ஒரு முடி சுருள் இருக்கு பகவானுடைய மார்புல, ஸ்ரீவத்சம். லட்சுமி தேவி நித்தியமாக வாசம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தேவலோகங்களின் உச்சி சிகரம் என திகழும் ஆன்மீக லோகம் முழுவதையும் அவளே பெருமை செய்கிறாள். லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். ஆயிரக்கணக்கான லட்சுமி எங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஒரு லட்சுமி ஓரக்கண்ணால பார்க்க மாட்டாங்களா? தவம் இருக்காங்க ஜட உலகத்துல. ஓ லட்சுமி தேவி என் கூரையை பற்றி கொடுக்க மாட்டியா? உன்னை கருணை எனக்கு கிடைக்காதா? தவம் இருக்காங்க. ஆனா ஆன்மீக உலகத்துல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் வந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட இடத்த விட்டுட்டு இங்க வந்து 5க்கு 10க்கு நாயா பேயா அழைச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. நம்மளை விட முட்டாள் யார் இருக்கு? எவ்வளவு ஒரு அழகான இடம் பகவானுடைய தெய்வ வைகுந்த லோகம். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா. சிந்தாமணி கல்லாலே கட்டப்பட்டிருக்கு பகவானுடைய வைகுந்த லோகம். சிந்தாமணி கல்லு டன் கணக்கா கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அந்த பகவானுடைய ஆன்மீக உலகம் சிந்தாமணி கல்லால கட்டிருக்கு. இங்க கருங்கல்லும் செங்கலுமே வாங்க வழி இல்லாம இருக்கு. அவ்வளவு விலைவாசி ஆயிடுச்சு. கருங்கல் வாங்க காசு இல்ல. நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிட்டு இருக்கு. எப்படிதான் வீடு கட்டுறது, எப்படிதான் கோயில் கட்டுறது? கருங்கல், செங்கல், கம்பி, சிமெண்ட் இதெல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு விலை அதிகமாயிடுச்சு. திணறாங்க மக்கள். ஆனா பகவானுடைய உலகத்துல சிந்தாமணி கல் இருக்கு. பிரகாரம், பகவானுடைய பிரகாரம் வந்து வைகுண்டத்துடைய பார்டர் வந்து ஃபுல் ஆஃப் கோல்டு, சிந்தாமணி ஸ்டோன். கல்பவிருஷ மரம் என்ன கேட்டாலும் கொடுக்கும். 7:30 மணி ஆயிடுச்சு. சப்பாத்தி புரோட்டா எல்லாம் போடணும்னு ஆசையா இருக்கானா? டைம் இல்ல. என்ன பண்ணலாம்? ஆன்மீக லோகமா இருந்தா, ஓ கல்பவிருஷ மரமே எனக்கு 2 சப்பாத்தி, ஒரு செட்டு குருமா, 2 செட்டு பூரி கொடுன்னா கொடுக்கும். இமீடியட்டா கொடுக்கும். இங்க என்ன பண்ணணும்? மாவை பிசைஞ்சு பூரி போட்டு குருமா எல்லாம் வச்சு ஒரு நாளே ஆயிடும். அங்க வந்து உடனே கிடைக்கும். கல்பவிருஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். கல்பவிருஷ மரம், டிசைர் ட்ரீ, கல்பவிருஷா. லக்ஷா விருதேச சுரபீர் அபிபாலயந்தம். சுரபி பசுவோடைய மடியில இருந்து பால் சுரந்துட்டே இருக்கு. அங்க பால் அப்படி ஆறா ஓடும், கடலே ஆயிடும். இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு தண்ணியை கடையில காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற தண்ணி சுத்தமா இல்ல, சுவாசிக்கிற காற்று சுத்தமா இல்ல, உண்ணக்கூடிய உணவு சுத்தமா இல்ல, நரக மாதிரி வாழ்ந்துட்டு. நகர வாழ்க்கை, நரக வாழ்க்கை. தேவையா இது? தேவையே இல்லாம இங்க வந்து கஷ்டப்பட்டு உடலால துன்பம், மனதால துன்பம், இயற்கையினால துன்பம். அட என்னங்க துன்பம்னு கொஞ்ச நேரமா சந்தோஷமா ஏதாவது சொல்லுங்க. ஆனா உண்மை அதுதானே.
இதை மறந்து இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். நான் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த துன்பத்தை உணராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமே, அதுக்கான திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. சோ இப்படி அந்த ஆன்மீக உலகத்தை விட்டுட்டு இந்த ஜட உலகத்துல வந்து கஷ்டப்படுற முட்டாள்கள் யாரு? நாம தான். நம்மளை விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு அழகான ஆன்மீக உலகம், அழகான பகவான், அந்த கோலோக விருந்தாவனம் கேபிட்டல், வைகுந்தோட கேபிட்டல் கோலோக விருந்தாவனம். அதை விட்டுட்டு இங்க வந்து 5க்கு 10க்கு நாயா பேயா கஷ்டப்படும். அதனால பகவான் இங்க வந்து அழைக்கிறார், வாங்க என் உலகத்துக்கு வாங்க. அங்க சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. நதத் பாஷேதே சூரியோ ந சாங்கோ நபாவகா எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமமம. அர்ஜுனா, என் உலகத்தில் சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அப்ப எப்படியா வெளிச்சம் இருக்கும்? அது சுய பிரகாசம் உடையது. அங்க ஒருத்தர் போயிட்டா இங்க திரும்ப வர வேண்டியது இல்ல. இந்த போயிட்டு வர பிசினஸ் எல்லாம் இல்ல. இந்த போயிட்டு வர பிசினஸ் எல்லாம் கிடையாது. ஒரு தடவை போயிட்டா திரும்ப வர வேண்டியது இல்ல. அப்பேற்பட்ட இடம். அந்த இடத்த விட்டுட்டு இங்க வந்திருக்கிறோம். இப்ப எல்லாருக்கும் உணர்ந்திருப்போம் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்தனால உணர்ந்துட்டோம், இன்னும் இங்க பறக்க கூடாது. வெளியில உள்ளவங்களும் அப்படிதான், ஏன்டா பிறந்தோண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, இது தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி பகவான்கிட்ட திரும்ப போகணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபம் பண்ணி எப்படியாவது மனதை பகவான் மேல நிறுத்தி பௌதியத்திலிருந்து விடுவித்து பகவான்கிட்ட திரும்ப போறேன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கிரந்தராஜ்